இந்த சென்டர் டாட்டுடைய நீளம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த முன்பாகம் வந்து பாதி பிரஸ்ட்டில் தான் நமக்கு தூக்கிட்டு மேலே மேலே போயிடும். அதே மாதிரி நம்ம எவ்வளோதான் டைட்டாக ஊக்கு போட்டாலும் நமக்கு வந்து பாதி பிரஸ்ட்டில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து நிற்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான நீளம் வந்து ஆல்ரெடி நீங்கள் எத்தனை இன்ச் வச்சுருக்கீங்களோ அந்த வச்சிருக்கிற இன்ச்சிலிருந்து 1 இன்ச் 1.5 இன்ச் எந்த அளவில் ப்ளவுஸ் வந்து பாதியில் நிற்கிதோ அந்த அளவை நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு 1/2 இன்ச் 1 இன்ச் 1.5 இன்ச் அப்படிங்கிற மாதிரி ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான நீளத்தை வந்து நீங்கள் அதிகம் பண்ணணும். இப்படி நீளத்தை அதிகம் பண்ணி எப்பவும் போல் பட்டியுடைய இடத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்புடைய சைடும் வந்து எப்பவும் நீங்கள் மார்க் பண்ணுறத விட ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைச்சு நீங்கள் இந்த கிளாத்தை வந்து ப்ளவுஸுடைய முன்பக்கத்துடைய நீளத்தை வந்து நீங்கள் இப்படி அதிகப்படுத்தணும். இப்படி அதிகப்படுத்தும் போது தான் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து ப்ரெஸ்ட்டை வந்து கவர் பண்ணிவிட்டு இப்போ பட்டி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சரியான அளவில் இருக்கும்.